அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பார்ந்த தாய் தந்தையர்களே, வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களே, இந்த நாட்களில் நியூஸ், ஹைலைட்டான நியூஸ், சித்திரை புத்தாண்டு ஹைலைட்டான நியூஸ், தமிழ் சிங்கள புத்தாண்டு ரொம்ப பிரபல்யமான நியூஸ் என்னன்றதை பார்த்தீங்களா? அந்த ஆற்றுல பலர் அடிச்சுக்கிட்டு போனாங்க. இந்த ஆற்றுல 3 பேர் இறந்தாங்க, அந்த ஆற்றுல 2 பேர் இறந்தாங்க. அப்பாவை காப்பாற்ற போய் பிள்ளைகள் 3 பேர் இறந்தாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் இறந்தாங்க. சித்திரை புத்தாண்டுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்கிற பரிசு. நிறைய குடும்பங்கள், நிறைய தாய் தந்தைகள் எங்கள் வீட்டில் ஒரு முன்னாடி வேலை செஞ்சாங்க. ஒரு அக்கா ஒன்று, மாலாக்கான்னு. அவங்க அந்த கொண்டு வந்து காட்டுவாங்க, இந்த பாருங்க என் பையன் இன்னைக்கு அங்கே போயிருக்கான், அங்கே சுற்றிருக்கான், இங்கே சுற்றிருக்கான், அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருக்கான், அங்கே பாட்டி வச்சுருக்காங்க, இங்கே பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ நான் ஒரு தடவை நான் இதை இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்ட சொல்கிறேன். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு தடவை அக்கா இந்த மாதிரி போகிறாங்களே, உங்கள்கிட்ட கேட்பாங்களா அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய காலகட்டத்தில் எல்லாம் நம்மெல்லாம் வீட்டு கேட்டை தாண்டணும்னா கூட வீட்டில் பெர்மிஷன் இருக்கணும். வீட்டை கேட்டை தாண்டி வெளியில் போய் ரோட்டை எட்டி பார்க்குறதுனா கூட வீட்டில் பெர்மிஷன் இல்லாமல் போனால் அடுத்த நாள் தோலை உரிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் ஸ்டேட்டஸை பார்த்து தான், அட இவன் இங்கே போயிருக்கானே, ஆற்றுக்கு போயிருக்கானுங்களே, கடலுக்கு போயிருக்கானுங்களே, இவன் அந்த ஊருக்கு போயிருக்கானே, இந்த ஊருக்கு போயிருக்கானே, அந்த ஊருக்கு போயிருக்காங்களே, அங்கே போயிருக்காங்களே, இங்கே போயிருக்காங்களேன்றதை தாய் தாப்பன் தெரிஞ்சு கொள்வது எப்படி? வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் அல்லது ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய போஸ்ட்டில், இல்லாட்டி பிள்ளைங்களா ஃபோட்டோஸ் அனுப்பின பிறகு தான் அங்கே போனீங்களா அப்படின்றது தெரிய வரும். காலம் மாறிட்டு. ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி சம்பவங்களால் ஆபத்துக்களும் நிகழலாம். அப்போது அந்த அக்கா என்கிட்ட ஃபோட்டோ காட்டும்போது நான் சொன்னேன், அக்கா குடிக்கிறானுங்களே. இல்லை என் பையன் குடிக்கிறது இல்லைப்பா, வாயே வைக்க மாட்டான், அவனுக்கு அந்த வாடையே ஒத்துக்காது. சரிக்கா உங்கள் பையன் நல்லவன் தான், சரி குடிக்க மாட்டான். ஆனால் இருக்கிறவனுங்களில் எவனோ ஒருத்தன் ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது பண்ணிட்டான்னா போதையில், இல்லை அதுதான் குடிக்கிறானுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சாராயம் குடிக்கிறவன் கஞ்சா குடிக்கலாம், அதோடு சேர்ந்து வேறு ஏதாவது போதைப் பொருள் பாவிக்கலாம். கடைசியில் சரியா அவங்களுடைய பையன் அந்த அந்த நண்பர்களோட பழகி போனதில் கடைசியில் போதைப் பொருள் பேக்கெட்டோட அவனுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து போகும்போது பிடிப்பட்டு, அது மாதிரி ஒரு இன்னொரு நாள் போகும்போது பிடிப்பட்டு கடைசியில் தூக்கி உள்ளே போட்டாங்க. கிச்சனுக்குள்ளே சாப்பிட்லான்னு போகிறேன், அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீ சொன்ன தம்பி நான் கேட்கல, பாரு தம்பி, இந்த அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ வச்சுருந்தாங்களாம் போதைப் பொருள்னு என் பையனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுதாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனை வெளியில் எடுக்கிறதுக்காக நான் நினைக்கிறேன், எப்படியும் அந்த கடந்த காலங்களில் ஒரு 700 600 இல்லை 700 அப்படி போகும்னு நினைக்கிறேன் டினார் ரேட்டு. அந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் ஒரு 400 தினார் 500 தினார் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபா காசு செட் பண்ணி எங்கிட்ட மாமாக்கிட்டேலாம் கடனை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த பையனை வெளியில் எடுக்கிறதுக்கு. அப்போது நான் அந்த செகண்டில் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், இந்த காசு இங்கேருந்து கஷ்டப்பட்டு நீ இந்த இந்த மாமாவோடைய அந்த ஓப்பனாக சொல்லணும்னா பீமுத்திரம் கழுவி கஷ்டப்பட்ட காசு அப்படின்னு சொல்லலாம். அப்படி கஷ்டப்பட்டு நீ இந்த சம்பாதிச்சு இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க பாரு, ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணுறீங்க? அதுதான் நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், பிள்ளைங்கள கொஞ்சம் சரி கண்டித்து வளங்க, கொஞ்சம் சரி சொல்லுங்கள், புத்திமதியை சொல்லுங்கள். சரியான புத்திமதியை கேட்கலன்னா கடைசியில் என்ன ஆகுதுன்றதை பாருங்கள் அப்படின்னு. ஆனால் அன்பார்ந்த தாய் தந்தையர்களே, உறவுகளே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன சம்பவம் நம்மளோட லைஃபை பிரட்டி போட்டுரும். இப்போ பாருங்கள், அன்றைக்கி அவங்க அந்த பிள்ளைய சரியான முறையில் கொஞ்சம் கண்டிச்சு, இல்லை போகாத அவனுங்களோடலாம் சேராத, என்னடா பாட்டிலாம் இருக்குது, கொஞ்சமாவது கேள்வி கேட்டு அந்த கொஞ்சம் கண்டிச்சா இன்னொரு தடவை போறியா தான் சொல்லிட்டு போ, இப்படிலாம் சொல்லாமக்கெல்லாம் போகாத. கல்யாணம் முடிச்சு பெரிய பிள்ளை இல்லையே,
இன்னும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை தானே பேசி கதைச்சிருந்தா அன்னைக்கு அந்த காசு மிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இப்போ கடந்த காலங்களில் தித்வா புயல் வந்ததுக்கு அப்புறமா, இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறமா பல இடங்களில் பல மாற்றங்கள். அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வந்து தண்ணீர் ஓட்டம் ஓடினதில் நம்ம முன்னாடி நம்ம அந்த குளத்தில் போய் குளிச்சிருப்போம், அந்த ஓடையில் போய் குளிச்சிருப்போம். சும்மா சின்ன ஒரு ஓடையாக இருந்திருக்கும், சின்ன ஒரு குளமாக இருந்திருக்கும். இடுப்பளவுக்கு தான் தாழ்ப்போம், முட்டுக்கால் அளவுக்கு தான் தாழ்ப்போம் இருந்திருக்கும். ஆனால் இப்போது நாட்டில் நடக்கக்கூடிய அந்த காலநிலை மாற்றம், மழை, தண்ணி, வெள்ளமோட்டம், வெள்ளப்பெருக்கு, சில வீடுகளுக்கு மேலாள வரைக்கும் வெள்ளம் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான சூழலில், இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலநிலை கேட்டாற் போல் அந்த இடங்கள் வந்து மாறி இருக்கும். நாம் நினச்சதை விட அந்த இடம் ஆழமாக இருக்கும், பள்ளம் பெருசாக தோண்டப்பட்டிருக்கும், தண்ணீர் ஓட்டத்தால் வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி போன வருஷமும் வந்து குளித்தம் தானே, ஒன்றுமே ஆகலை, இந்த வருஷம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்பி இறங்க முடியாது. ஆழங்களில் மாற்றம் இருக்கும். அதே மாதிரி உறவுகளை தயவு செய்து குடும்பங்களோட ஏதாவது ஒரு நல்ல விடயங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி விடுமுறை காலங்களில், களியாட்ட காலங்களில், பெருநாள் கொண்டாட்ட காலங்களில் ஒரு நல்ல இடங்களுக்கு, ஒரு முக்கிய புனித ஸ்தலத்துக்கு, ஒரு கோயிலுக்கு, ஒரு பன்சலைக்கு, ஒரு பள்ளிவாயலுக்கு, ஒரு மார்க்க ஸ்தலத்துக்கு, ஒரு நல்ல விடயத்துக்கு, இல்லை இந்த மாதிரி நல்ல நாட்கள்லையும் ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல உடுப்பு உடுத்த முடியாமல் குடும்பங்களால், தாய் தந்தையால் ஒதுக்கப்பட்ட அநாத ஆசிரமங்கள் எத்தனையோ, அநாதை மடங்கள் எத்தனையோ, முதியோர் இல்லங்கள் இருக்குது. போய் சாப்பாடு கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் சாப்பாடு சமைச்சு போடலாம். அவங்களால முடிஞ்ச மாதிரி அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி நிறைய இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, இப்படி போய் இந்த இடத்துல சாவணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விதி. ஆனால் விதியை மதியால வேலையெல்லாம் இந்த மாதிரியான சில நல்ல எண்ணங்கள் தோன்றினால் மனிதர்களுடைய மனதில் சிந்திச்சு செயல்படுங்க. முக்கியமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்கு நான் தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணுறது அதுதான். உங்களுடைய குழந்தைகளுடைய ஸ்டேட்டஸை பார்த்து பெருமைப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்க, கவலைப்படுங்க, கொஞ்சம் சிந்தியுங்க. இவங்க இப்படி சொல்லாமல் போயிருக்காங்களே, இந்த இடத்துக்கு போயிருக்காங்களே. இப்போ இருக்கக்கூடிய ஒரு 80s 90s எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். உங்களோட காலத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தெரியாமல் தாண்டி இருப்பீங்களான்னு. 2K கிட்ஸை நான் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் அப்பேராக மாறிட்டாங்க. அந்த என்ன சொல்கிறது, அப்கிரேட்டட் ஆகிட்டாங்க. அப்பர் டிசிஷன்லாம் அவங்களே எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆளாகிட்டாங்க. ஆனால் இந்த 90s 80s எல்லாம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் காலத்தில் வீட்டுக்குள்ளே, அதாவது வீட்டுக்குள்ளேருந்து வெளி கேட்டை தாண்டினாலே, வீட்டு கேட்டை தாண்டி விளையாட போகணும்னாலே தாய் தந்தைக்கிட்ட கேட்காம போக முடியாது. ஏன்னா சொல்லாமல் போனேன் அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ தண்டிச்சிருப்பாங்க. அதனால் நான் சொல்கிறது, கொஞ்சம் நம்மளுடைய குழந்தைகளை நீங்கள் கண்டிக்க முடியாட்டியும் சரி, கொஞ்சம் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கும்போது சரி அவங்களுக்கு சிந்தனை கொண்டு வரும், தாய் தகப்பன் கேட்பாங்களே அப்படின்னு. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ரொம்ப கவனம்.